அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான பதிவு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் செல்வம் சேர்க்கிறதுக்கு ஒரு எளிய முறை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இது நீங்க கவனமா கேளுங்க. ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு டிப்ஸ் உங்களுக்காக நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இது செல்வம் இல்லாம வாழ முடியாது, அப்படித்தானே? ஆமா. ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போதும், நம்மளுக்கு இருக்கிற செல்வத்தை வச்சு வாழ்ந்தாவே போதும். போதும் என்பதே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு உடுத்த உடை, சாப்பாடு, ஒரு வீடு, அது இருந்தா போதும். இவ்வளவுதாங்க. நம்ம போகையில எதையும் எடுத்துட்டு போறது கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லபடியா இருப்போம். அதுவும் மித்தவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருப்போம். முடிஞ்ச வரைக்கும், அதாவது தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம் எல்லாமே சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. சரி, இப்போ நம்ம செல்வம் தங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொல்லுவோம். இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும், பெண்கள் குளிக்கணும், வீட்டில் நறுமணப் பொருட்கள், அதாவது ஜவ்வாது போடுங்க, ஊதுபத்தி போடுங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல உங்களுக்கு நம்ம வீட்டில் வாடைகள், அதாவது துர்நாற்றங்கள் வருது அப்படின்னா எங்கேருந்து முதல்ல வரும்? பாத்ரூமில் இருந்தால் முதல்ல வரும். முதல்ல பெண்கள் காலையில் எந்திரிச்சதுமே, நீங்கள் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இதில் இருந்தாலும் எந்திரிச்சதுமே குளிச்சிருங்க. முதல்ல குளியல். ஏன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம வீட்டில் என்னது முதல்ல வாடை வருது பாத்ரூம்லேருந்து தான் வரும். அந்த பாத்ரூமை நல்லா தேய்ச்சிருங்க. இது தேய்ச்சிட்டு நீங்கள் டெய்லி பாத்ரூம் க்ளீனாக வச்சாவே துர்நாற்றங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா துர்நாற்றம் அங்கேருந்து தான் மெயினாக வரும். அதை அவாய்ட் பண்ணலாம். இதுக்காக நம்ம எதையும் யூஸ் பண்ணலாம் வேணாம். நம்ம வீடு பாதி பாத்ரூம் கழுவுறதுலேயே போயிடும் ஸ்மெல்லு. அடுத்து பெண்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பீரியட்ஸ்னால் குளிக்காமல் கூட போய் சமைக்கிறாங்க. அது தயவு செய்யாதீங்க. அது உங்களுக்கு எப்படி ஒத்துக்கிறதுன்னு தெரியல. எனக்கெலாம் ஒத்துக்கிறாது. நம்ம போனதும் குளிச்சுட்டு போயிட்டு அந்த அடுப்பை தொடணும். அடுப்பு நம்ம யூஸ் பண்ணுற அடுப்பு லட்சுமிங்க. அந்த லட்சுமியை நம்ம குளிச்சுட்டு தொட்டாவே போதும். நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் குளிச்சுட்டு நீங்கள் லட்சுமியை போய் தொடுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். சரியா? முதல்ல என்ன சொன்னேன்? பாத்ரூம் நல்லா கழுவிடுங்க. அதுலேருந்து தான் வாடை வரும். ரெண்டாவது நீங்கள் நல்லா குளிச்சுருங்க. குளித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய சௌகரியம், நீங்கள் வெந்நி தண்ணியில் குளித்தாலும் சரி, பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி, அதாவது ஹீட் வாட்டர் அண்டு கோல்டு வாட்டர், எதுன்னு உங்களுடைய சௌகரியம். அடுத்து நாம் மண் விளக்கில் விளக்கு போடணும். அதுக்கு முன்னாடி வீட்டு நிலைவாசல் இருக்கு இல்லையா, முன்னாடி வாசல் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக தொடச்சிருங்க. தொளிக்க முடிஞ்சால் தொளிங்க, இல்லை அப்படின்னா துடைக்க முடிஞ்சால் தொடச்சிருங்க. அதாவது லைட்டாக அந்த வாசலை மட்டும் தொடச்சிட்டு கோலம் போடுங்க. இப்போ நாங்கள்லாம் இருக்குது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்னால நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே எது போட்டாலும் ஃபைன் போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம லைட்டாக தொடச்சிட்டு அடுத்து நம்ம அதை தொடச்சிட்டு அப்படியே விளக்கு போட்டுலாம். விளக்கு மண் விளக்குகளில் நீங்கள் போடுங்க. மண் விளக்கு தான் ரொம்பவே ஆகச்சிறந்தது. மண் விளக்கில் எடுத்துட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் அடுத்து சாமி கும்பிட்டு உங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க. இதை நீங்கள் டெய்லி பண்ணினாவே உங்கள் வீட்டில் செல்வம், அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் செல்வம் கொட்டி கொட்டி நிறைய வேணாம். என்ன சொன்னாப்புல, நம்ம சாப்பிட்ற அளவுக்கான செல்வம் நம்ம வீட்டில் இருந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. நம்ம செல்வத்தை எப்பயுமே நிறையா வச்சுருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக வச்சுருந்தாலும் பிரச்சனை. ஸோ நம்ம இருக்கிற அளவுக்கு, அதாவது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் போதுமான அளவு செல்வங்கள் இருந்தாலே போதும் அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணம். நீங்கள் இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்கள் மன நிம்மதி கொடுக்கும், உங்களுக்கு மன ஆறுதல் கொடுக்கும். ஏன்னா நான் ஒரு 4 o'clock எந்திரிக்கிறேன் அப்படின்னா உண்மையிலே அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். அப்போ நீங்கள் எந்திரிச்சு விளக்கு போட்டு கடவுளை கும்பிட்டு உங்கள் வேலைகளை பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தானாக நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னொரு பதிவை உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.